சந்திப்பதற்கு ஆகவும் கூடுதலான காரணமாக இருப்பவர் மௌலவி இஸ்ஹாக் அவர்களே. அவரிடம் தொடர்ந்து ஒரு இலக்கு இருக்காது. இன்று அரசியலில் இருப்பார், நாளை விடியும் போது ஆன்மீகத்தில் இருப்பார், மறுநாள் காலை விவசாய பயிர் செய்கையில் இருப்பார். மனிதனுக்கு பல குறிக்கோள் இருக்கத்தான் வேண்டும். அதற்காக ஒன்றை அப்படியே விட்டுவிட்டு இன்னும் ஒன்றுக்கு தாவும் குரங்கு பாய்ச்சல் ஆபத்தானது. அவருக்கு இருந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம், அதிகாரம், ஆளுமை, தொடர்புகள் போன்றவற்றை முறையாக பயன்படுத்தியிருந்தால் ஊரில் பெரும் ஆலிமாக அல்லது பெரும் அரசியல்வாதியாக, பெரும் செல்வந்தராக உருவாகியிருக்கலாம். எதிலும் ஒரு முழுமையான திட்டமிடலோ தூரநோக்கு எண்ணமோ இருக்கவில்லை. கல்லூரியின் எதிர்காலத்திலோ மாணவர்களின் கல்வித் தரத்திலோ அவருக்கு அக்கறை, கரிசனை இருக்கவில்லை. கல்லூரியின் பொது நிதியை நோக்கம் இன்றி தனது சுயவிருப்பத்தின் பேரில் செலவு செய்தார். ஈரானியர்கள் நிபந்தனைகள் இன்றி நிதியுதவி செய்ததால் எதற்கும் கேள்வி கணக்கு கேட்டு, அறிக்கை கேட்டு அவரை விசாரிக்கவில்லை. அல்லாவுக்காக என்று அவரை முழுமையாக நம்பி கல்விக்காக அவர்கள் செலவு செய்தார்கள். அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்தார். கல்லூரியில் பட்டம் பெற்று வெளியாகும் மாணவர்களின் எதிர்காலம் கருதி பீப் சல்மான் போன்ற தனவந்தர்களால் கொடுக்கப்பட்ட நிதிகளை, அன்பளிப்புகளை அவரும் அவருடன் உடனிருந்த மர்ஹூம் ஒரு அரசியல்வாதிக்காக மோசடி செய்து அனுபவித்தார்கள் என்பது கசப்பான வரலாறு. இந்த விடயம் தொடர்பாக மேலதிக தகவல் தேவையெனில் புலனறுவை மௌலவி ஜம்பர் அவர்களிடம் தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறான பண மோசடிகளில் ஈடுபட்டு பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தி என்ன செய்தார்? தனது சுயலத் தேவைக்காகவோ தனது குடும்பத்தின் தேவைக்காகவோ அதனை பயன்படுத்தினாரா என்றால் அதுவும் இல்லை. தனது சுயலத்திற்காகவோ தனது குடும்பத்திற்காகவோ எதையும் சேர்த்து வைக்கவில்லை. ஆரம்ப காலங்களில் பல வாடகை வீடுகளில் வாழ்ந்தார். இவ்வாறு எதனையும் நேர்மையாக பயன்படுத்தவும் பயனடையவுமில்லை. இவரை பயன்படுத்தி பலர் இலாபம் அடைந்தார்கள். எனவே அவரது செயற்பாடுகளில் எந்தவித தூர நோக்கும் திட்டமிடலும் இருக்கவில்லை.